நம்முடைய மாநிலத்துடைய பெயரை உச்சரிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி, கடந்த காலத்துல என்ன நடந்திருக்கு? கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த 10 ஆண்டு காலத்துல 6 முறை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் உச்சரிக்கப்படல. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல 11 அமைச்சர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருந்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார். அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் கூட 6 முறை பட்ஜெட் தாக்கல் போது தமிழ்நாடு என்ற பெயர் உச்சரிக்கப்படல. அன்னைக்கு எங்க போனாரு? தமிழ்நாட்டோட முன்னாடி துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் போராட்டம் நடத்திருக்கலாம், அல்ல அவங்க அப்பா கிட்ட சொல்லி போராட்டம் நடத்திருக்கலாம், அன்னைக்கு வெளிநடப்பு பண்ணிருக்கலாம், அன்னைக்கு கூச்சலிட்டு இருக்கலாம். ஆனா அன்னைக்கெல்லாம் எதுவுமே பண்ணாம இன்னைக்கு தமிழ்நாடு பெயரை பட்ஜெட் தாக்கல் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய பகுதி மக்கள், விவசாய மக்கள், வர்த்தகர்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டோட பெயரை சொல்லணும்னு சொன்னா இந்த பட்ஜெட் தாக்கல்ல முழுக்க முழுக்க தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய